எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே, இன்றைக்கி ஒருத்தர் இது வரைக்கும் மலைகள் மாநாடு, மரங்கள் மாநாடு, மாடுகள் மாநாடு அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருந்தவர் திடீர்னு பார்த்தா மனிதர்களுடைய மாநாடுன்னு சொல்லி ஒன்று போட்டார். இன்றைக்கி யாராக இருக்குது, அதாவது காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க செய்கிற வேலைகள் அவங்களுக்கு பெருசாக தெரியும் இல்லையா. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் யாரையும் குறைச்சி மதிப்பிடலை. அந்த மாநாடு மாதிரியாக இருந்துச்சு, ஒரு ஸ்டேஜ் இல்லை. அதாவது அவங்கவுங்க வசதிகளுக்கு ஏற்ப அவங்கள போடட்டும். நான் என்ன சொல்கிறேன்னா, மற்றவங்களை நீ ஏன் குறை சொல்கிற? உன்னுடைய டார்கெட் என்னென்னா, ஆட்சியிலையும் அதிகாரத்தில் யார் தப்பு பண்ணுறாங்களோ அதை தட்டி கேட்கக்கூடிய உரிமை உனக்கு இருக்குதுன்னா நீ அதைத்தாயா பார்க்கணும். நாம் தமிழர் கட்சி சீமான வேலை என்ன? ஆட்சியில் அதிகாரத்தில் யார் தப்பு பண்ணுறாங்க, யார் இருக்காங்க, மக்களுக்கு என்ன கெடுதல் பண்ணுறாங்களோ நீ அவங்கள ஃபாலோ பண்ணணும், அவங்கள எதிர்த்து பேசணும். அதை விட்டு போட்டு சும்மா விஜய் அவர்கள் இதை பண்ணினாங்க, அதை பண்ணினாங்க, இப்படி பண்ணாத. இவன் இருக்க மாதிரி சாக்கடை நாய், சாக்கடை துரைமுருகன், அவன் வேலை அதுதான். நான் என்ன சொல்கிறேன், விஜய் அவர்கள் இது வரைக்கும் அவர் எவ்வளோ பெரிய மனிதர் பாருங்க. சீமான் கூட விஜய் விமர்சித்தார் இல்லையா. ஒன்று ரோட்டுக்கு இந்த சைடு நில்லு, இல்லைன்னா அந்த சைடு நில்லு, இடையில சென்றால் நின்னேன்னா லாரிக்காரை அடிச்சு தூக்கிட்டு போயிடுவான்னு சொல்லி போட்டு ஒரு கேவலமான பேச்சை, ஈனத்தனமான பேச்சை சீமான் பேசினார். அந்த மாதிரியே விஜய் பேசுகிறாரு. விஜய்ங்கிற ஒரு ஆள், விஜய்ங்கிற ஒரு சக்தி மிகப்பெரிய சக்தியா. இத்தனை வருஷம் எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறமா மக்களுடைய செல்வாக்கும் இளைஞர்களுடைய செல்வாக்கும் பொதுமக்களுடைய செல்வாக்கு அதிகம் படைச்சது யாருன்னா விஜய் அவர்கள் மட்டும்தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சும்மா வரவன் போகிறவன்லாம் அதான் அவங்க தெளிவாக சொல்கிறாங்களே, வரவன் போகிறவங்களெல்லாம் விமர்சிக்கிறதுக்காக நாங்கள் கட்சி ஆரம்பித்தோம். யார் வேணாலும் விமர்சிச்சுங்க, விமர்சனம் பண்ணுங்கள். எங்களால் உங்களுக்கு ஒரு 10 ரூபா வருமானம் வருது, ஒரு 10 ரூபா ஆதாயம் கிடைக்குதுன்னா தயவுசெய்து நீங்கள் பண்ணிட்டு போங்க, உங்களை பொருட்படுத்தவே மாட்டேன்னு சொல்லிவிட்டு தான் விஜய் சொல்கிறாரு. விஜய் சொல்கிற மாதிரி கூட உங்களுக்கு சொல்ல தெரியாதாடா? ஏண்டா சாக்கடை துரைமுருகா. அதாவது மக்களே, இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவங்கிறது மக்களுக்கு என்னென்ன ஆளுங்கட்சி என்னென்ன தப்பு பண்ணுது, நல்ல திட்டங்கள் ஏன் கொண்டு வரல, அட்லீஸ்ட் கொண்டு வந்த திட்டங்களுக்காவது சரியான நிதியை ஒதுக்கணும், அந்த மாதிரி எதுவும் பண்ணுறதில்லை அப்படிங்கிறத சுட்டி காட்டி மக்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய விஷயத்தை பண்ணுறது அரசியல் கட்சியோட வேலை. ஆட்சியில் இருக்கிறவனையும் அதிகாரத்தில் இருக்கிறவனையும் விட்டுட்டு சம்மந்தமே இல்லாதவங்களை புதுசாக கட்சி ஆரம்பிச்சவங்களை விமர்சனம் பண்ணுறது எதுக்குன்னா, அங்கே சீமான் அவரோட வேலை என்னென்னா, ஏடிஎம் கிட்ட ஒரு கட்டிங் வாங்கிக்கிறது, டிஎம் கிட்ட ஒரு கட்டிங் வாங்கிக்கிறது, ரெண்டுத்தையும் பேசுறது. இந்த ஈன பொழப்பு பிழைக்கிற சீமான் அவர்களை பற்றி தமிழக மக்களுக்கு நல்லாவே தெரியும். 2026 சட்டமன்ற தேர்தலில் சீமான் அவருடைய வாக்கு 8.2% வாக்கு நிச்சயமாக குறையலைன்னா நான் இதை யூடியூப்